பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி புரட்டாசி மாதத்தில் பவித்ர உற்சவம் எனப்படும் நூலிழை திருநாள் 9 நாட்கள் நடைபெறும். பொதுவாக ஆண்டு முழுவதும் நடக்கும் உற்சவங்களின் பொழுது ஏற்படும் அனைத்து குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்ய மேற்கொள்ளப்படுவதுதான் பவித்ரோற்சவம். பவித்ரோற்சவத்தின் பொழுது நம்பெருமாள் தினமும் மாலை கருவறையில் இருந்து புறப்பட்டு கொடிமரம் அருகே உள்ள பவித்ரோற்சவ மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்று பூச்சாண்டி சேவை எனப்படும் அங்கோபங்க சேவை. கோவிலின் மூலஸ்தானத்தில் இருந்து தொடங்கி அனைத்து சன்னதிகளிலும் உற்சவர் உட்பட அனைத்து மூர்த்திகளும் வளைந்த நூல்களால் அலங்கரிக்கப்படுவார்கள். எனவே இது நூல் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவர் ரங்கநாதரின் திருமுக மண்டலம் உட்பட திருமேனி முழுவதும் நூல் இழைகளை சுருள் சுருளாக வைத்து அலங்கரித்திருப்பார்கள். இந்த காட்சி பார்வைக்கு அச்சமூட்டுவது போல் இருக்கும். எனவே இதை விளையாட்டாக பூச்சாண்டி சேவை என்று குறிப்பிடும் பழக்கம் ஏற்பட்டது. ஒவ்வொரு நூல் வட்டமும் ஒவ்வொரு லோகத்தை, பிரபஞ்சத்தை குறிக்கிறது என்று சொல்வார்கள். பெருமாளின் திருமேனியில் அவரால் உருவாக்கப்பட்ட அனைத்து பிரபஞ்சங்களும் அடக்கம் என்பதை குறிப்பாகவும் சொல்கிறார்கள். பவித்ரோற்சவத்தின் 7ஆம் நாள் உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் கோவில் கொட்டாரத்தில் நெல்லளவு கண்டருள்வார். உற்சவத்தின் 9ஆம் நாள் காலை நம்பெருமாள் சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டருள்வார். மறுநாள் பெரிய பெருமாளின் திருமேனிக்கு அந்த ஆண்டுக்கான 2வது தைலக்காப்பு நடைபெறும். இந்த யூடியூபில் ஸ்ரீரங்கம் கோயில் உற்சவங்கள் என்ற தலைப்பில் ஒரு பிளேலிஸ்ட் உள்ளது. அந்த பிளேலிஸ்டில் படியளக்கும் பெருமாள் என்ற படத்துடன் எம்பெருமாள் நெல்லளவை கண்டருள்வதை ஒரு வீடியோவாக பதிவு செய்துள்ளேன். அதன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். விருப்பமுள்ளவர்கள் கேட்டு மகிழலாம். இதையும் சேர்த்து இந்த பிளேலிஸ்டில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலின் 18 உற்சவங்கள் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதை ஒவ்வொன்றாக கேட்டு அனுபவித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். To watch more videos, please press the subscribe button and the bell icon.